தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அவர் ஜீவனுள்ள தேவன். இதுதான் இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு. நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன், லிவிங் காட். நம்முடைய ஆண்டவருக்கு பல பெயர்கள் உண்டு. ரட்சிக்கிற தேவன், சிருஷ்டிக்கிற தேவன், பாதுகாக்கிற தேவன், கொடுக்கிற தேவன் என்று பல பெயர்கள் உண்டு. அந்த வரிசையிலே நமது ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு, ஜீவனுள்ள ஆண்டவர், லிவிங் காட். லிவிங் காட். அது மாத்திரமல்ல, 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். கவனிச்சிங்களா? இவரே மெய்யான தேவனும். தானியேல் 6:26 படித்தோம், அவர் ஜீவனுள்ள தேவன் என்று படித்தோம். இங்க பார்க்கிறோம், அவர் மெய்யான தேவன். மெய்யான தேவன் என்றால் ட்ரூ காட், ரியல் காட். எப்படி? ட்ரூ காட், ரியல் காட். ஏதோ ஒரு பேருக்காக ஒரு தெய்வம் அல்ல, நம்ம ஆண்டவர் தான் ரியல் காடா. ஃபேக் காடு கிடையாது, போலி கடவுள் கிடையாது, சும்மா அப்படி ஷோ காட்டிட்டு போற கடவுள் கிடையாது. நம்ம ஆண்டவர் தான் என்ன காடு? ரியல் காடு. அதனால தான் முதல்ல சொன்னேன், நம்முடைய ஆண்டவர் லிவிங் காட், ஜீவனுள்ள தேவன். ஜீவனுள்ள தேவன். சங்கீத புஸ்தகத்தில் 115ஆம் சங்கீதம் நீங்க பிறகு வாசித்துக் கொள்ளுங்கள். 3ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதியில் விக்கிரகங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவளுக்கு கண்ணிருந்தும் காணாது, வாயிருந்தும் பேசாது, காதிருந்தும் கேட்காது, காலிருந்தும் நடக்காது. அது காதிருந்தும் நடக்காது. எல்லாம் கவனிச்சிங்க. நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர் அல்ல. கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, காதை உண்டாக்கினவர் கேளாரோ. நம்ம ஆண்டவர் தான் ஜீவனுள்ள ஆண்டவர். அதில் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வேண்டும், அதில் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வேண்டும். ஏதோ சிறுபிள்ளைத்தனமா, ஏதோ கடமைக்காக பழக்க தோஷத்தில் வந்து சோத்திரம் பண்ணிட்டு கையை தட்டி பாட்டு போகிறது அல்ல. வீடுகளில் சும்மா பேருக்காக பைபிள் படிச்சுட்டு சும்மா ஒரு பேருக்காக செவம் பண்ணிட்டு போகிறது அல்ல. நம் ஆண்டவர் ஜீவனுள்ள ஆண்டவர், அவர் மெய்யான ஆண்டவர். He is the living God and He is the true God. He is the real God. அவர் நிஜமான ஆண்டவர். அவர் வாக்கு மாறாதவர். அவர் பொய் உரையாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். மாறாதவர். அவர் சொல் தவறாதவர். பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன் அல்ல. மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரன் அல்ல. அந்த இயேசு என்ன சொல்லுகிறார் தெரியுங்களா? தேவ சபையிலே தேவன் எழுந்தருளியிருக்கிறார். அப்போ இங்க அவர் என்ன பண்ணிருக்கிறாரு? எழுந்தருளியிருக்கிறார். எங்கே 2 அல்லது 3 பேர் என் நாமத்தில் கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர் நடுவிலே நான் இருப்பேன்னு சொல்லியிருக்கிறார். இங்க நம்ம நடுவுல ஆண்டவர் இருக்கிறார். உங்க பக்கத்துல இருக்கிறார். உங்க பக்கத்தில் இருக்கிறார். யோபின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிக்கபால. யோபு 9:11. அவர் என் அருகில் போகிறார், அவரை காணேன். நல்லா கவனிங்க. அவர் என் அருகில் போகிறார், நான் அவரை காணேன். அவர் கடந்து போகிறார், நான் அவரை அறியேன். உங்களுக்கு தெரியாமலே இங்க இருக்கிறார். உங்களுக்கு தெரியாமலே இங்க இருக்கிறார். 1 தீமோத்தேயு புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் அவரை பற்றி வாசிக்கிறோம். 17ஆம் வசனத்தில் அவர் அதரிசனம் உள்ள ராஜன், இன்விசிபிள் கிங். அவர் இங்க நமக்கு தெரியாமலே இங்க இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் என்ன தேவன்?
ஜீவனுள்ள தேவன். அவர் எங்கும் வியாபித்திருக்கிறார். அடிக்கடி சொல்வேன், God is everywhere all the time. அந்த சென்டென்ஸ் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? God is everywhere all the time. அவர் எங்கும் இருக்கிறார், அவர் இங்கும் இருக்கிறார். சங்கீதத்தில் 139 சங்கீதத்தில் முதல் 12 வசனங்களை வாசித்து பார்ப்பீர்களானால், நான் உட்கார்ந்தால் அவருக்கு தெரியும், நான் நின்னால் அவருக்கு தெரியும், நான் நடந்தால் அவருக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே அவருக்கு தெரியுமா நான் என்ன பேச போறேன்னு தெரியுமா. இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன்ல, நான் என்னெல்லாம் பேசுவேன்னு அவருக்கு தெரியுமா. நீங்க நான் பிரசங்கம் முடிச்ச பிற்பாடுதான் பிரசங்கம் இப்படி பாஸ்ட் வச்சாருன்னு சொல்லுவீங்க. அதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியும் நான் என்னெல்லாம் பேசுவேன்னு. இது மாத்திரமல்ல, என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறார். இந்த செய்தியை நீங்க கேட்டுட்டு இருக்கும் போதே உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்கன்னு அவர் பார்த்துட்டு இருக்கிறார். என் நினைவுகளை சொல்லுங்க, அவர் தூரத்திலிருந்து அறிகிறார். அப்ப அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன். அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர் God is the living God. அவர் God is the living God. சரி, அதற்கு சில ஆதாரங்கள் சொல்ல விரும்புகிறேன். ஆதாரங்களை சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, நம்ம கடவுள் தான் நிஜமான கடவுள், உண்மையான கடவுள் என்பதில் உங்களுக்கு உறுதி வேண்டும். Our God is the real God, living God. சென்னையில செயின்ட் தாமஸ் மவுண்டன் ஒன்று இருக்குதா? அது ஏன் இப்படி வந்துச்சு? அதுக்கு என்ன காரணம்? இயேசுடைய சீஷர்கள் 12 பேர்ல ஒரு சீடர் பேரு தோமா. அவர் இந்தியாவுக்கு வந்தாரு, கிபி 52 இந்தியாவுக்கு வந்தாரு. அவர் பல இடங்களில் போய் ஊழியம் செய்தாரு. அவரை அந்த மலைக்கிட்ட கொன்னுட்டாங்க. கொன்று அவரை என்ன பண்ணிட்டாங்க? அடக்கம் பண்ணிட்டாங்க. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இயேசு என்கிற நபர் பூமியிலே மனிதனாக அவதாரம் எடுத்து பிறந்தது உண்மை. அவருடைய அடியவர்களில் ஒருவர் இந்தியாவிற்கு வந்தது உண்மை. இன்னும் நிறைய ஆதாரங்கள், சரித்திர ஆதாரங்களை சொல்ல முடியும். எருசலேம் பட்டணத்திலே இப்போ நிறைய சண்டை நடக்குது. இஸ்ரவேலுக்கு ஹமாஸ்க்கு நிறைய சண்டை நடக்குது. அதுக்கெல்லாம் காரணம் உண்டு. வெளிமக்களுக்கு அது தெரியாம ஏதோ சொல்லுவாங்க. டோம் ஆஃப் ராக் என்ற ஒன்று அங்கு இருக்கிறது. டோம் ஆஃப் ராக், அந்த இடத்திலிருந்து தான் முகமது பரலோகத்திற்கு போனார் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். சரி, அவர் சொல்லிட்டு போகட்டும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. அந்த டோம் ஆஃப் ராக் கட்டப்பட்ட இடம், அந்த காம்பவுண்ட் எந்த காம்பவுண்ட் தெரியுங்களா? சாலமோன் ஆலயம் கட்டினானே அந்த இடத்துல கட்டி இருக்கிறாங்க. அங்க ஒரு சுவர் இன்னும் இருக்கிறது. நெகேமியா காலத்தில் கட்டப்பட்ட, ஆமா, ஏரோது ராஜாவினால புதுப்பிக்கப்பட்ட அந்த சுவர் அங்கு இருக்கிறது. அழுகையின் சுவர் என்பதற்கு பெயர், வெயிலிங் வால் என்பதற்கு பெயர். இப்ப போறவங்க எல்லாம், எருசலேம் போறவங்க எல்லாம் அந்த சுவரிட்டு நின்று கையை வச்சு அழுது ஜெபம் பண்ணிட்டு வராங்க. அழுது இது சாலமோன் கட்டின ஆலயமாச்சே, நெகேமியா கட்டின ஆலயமாச்சே, ஏரோது புதுப்பித்த ஆலயமாச்சே, இது முஸ்லிம் எடுத்துட்டாங்களே, இது எப்ப தருவீங்க எங்களுக்கு, இது எப்ப எங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு அழுதுட்டு வராங்க. இப்ப இதெல்லாம் பைபிள் உண்மை என்பதற்கு ஆதாரங்கள். இஸ்ரவேல் என்ற ஒரு நாடு இருக்குதே, அந்த நாடு எப்படி வந்துச்சு? யாக்கோப்புன்னு ஒருத்தர் இருந்தா, அவனுக்கு ஆண்டவர் இஸ்ரவேல்னு பேர் வச்சாரு. அந்த சந்ததிக்கு தான் அந்த நாட்டை கொடுத்தாரு. அப்ப இஸ்ரவேல் என்ற நாடே பைபிள் உண்மை என்பதற்கு ஆதாரம். யாக்கோப்பில் ஒரு நட்சத்திரம் உதிக்கும், யாக்கோப்பில் ஒரு கிளை தோன்றும், அந்த சந்ததியிலிருந்து இயேசு வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நம்முடைய ஆண்டவர் என்ன ஆண்டவர் சொல்லுங்க? ஜீவனுள்ள ஆண்டவர். எங்க ஆண்டவர் மெய்யான ஆண்டவர். எந்த காரணத்தை கொண்டு இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்குள்ளே ஒரு நாளும் ஒரு சின்ன சந்தேகம் வந்துடக்கூடாது.
உங்க ஜெபம் கேட்கப்படாததினாலேயோ, உங்கள் தேவைகள் சந்திக்கப்படாததினாலேயோ, நீங்கள் விரும்புகிறபடி காரியம் நடக்காதனாலேயோ, இயேசு இல்ல, கடவுள் இல்லைன்னு நீங்க பின்திரும்பி போயிடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் இது உண்மை. இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன் என்பதில் உங்களுக்கு என்ன இருக்கணும்? அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் ஜீவனுள்ள தேவன். அதனால்தான் அவர் பேசுற தேவன் பேர். என்ன அவர் என்ன பண்றாரா? பேசுறாரா. மற்றது ஒன்னும் பேசாது. சங்கீதம் 115 போட்டிருக்குது, அவர் வாயிருந்தோம் பேசாது. நம்ம ஆண்டவர் என்ன ஆண்டவர்? பேசுற ஆண்டவர். ஆதியாகமம் 1 அதிகாரம் 3 வசனத்தை படிச்சு பாருங்க. ஆதியாகமம் 1 அதிகாரம் 3 வசனம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுதி என்றார். பேசினாரா? ஆரம்பத்திலிருந்து பேசினாரா? அவர் பேசுகிற தேவன். அவர் பேசுகிற தேவன். ஆதியாகமத்தில் 2 அதிகாரம் 16 வசனத்திலே ஆதாமை அவளை பார்த்து பேசுறாரு. இந்த கனியை நீங்க சாப்பிடாதீங்க, அது சாப்பிடும் நாளிலே சாகவே சாவீர்கள் என்று ஆண்டவர் அவரோடு பேசுறாரு. 3 அதிகாரம் 9 வசனத்திலே ஆதாமோடு பேசுறார். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று அவனோடு பேசுகிறார். ஆதியாகமம் 12:1 ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்று தேவன் பேசுகிறார். ஆபிரகாமோடு பேசினார், மோசேயோடு பேசினார், சாமுவேலோடு பேசினார். சொல்லுங்கள், எலியாவோடு பேசினார், எரேமியாவோடு பேசினார். எரேமியாவே என்னத்தை காண்கிறாய்? நீ ஏன் பயப்படுகிறாய்? தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பதாகவே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று எரேமியாவோடு பேசுகிறார், எசேக்கியேலோடு பேசுகிறார். அவர் பேசுகிற தேவன். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். He is not a dumb God. He is not a deaf God. சொல்லுங்க, அவர் ஒரு He is not a mute God. பேசாத கடவுள் அல்ல. அவர் வாக்கு மாறாதவர், இவ்வளவேடும் பொய்யுரையாதவர். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் பேசுகிற தேவன். உங்களோடு கூட பேசியிருப்பார், பல தடவைகளில் பேசியிருப்பார். நீங்க அதை அறிஞ்சிருப்பீங்க. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசிலிருந்து பல தடவைகள் ஆண்டவர் என்னோடு பேசியிருக்கிறார். திருச்சியில இந்த இப்போ இருக்கிற பழைய மத்திய பேருந்து நிலையம் அருகில கல்பனா என்ற ஒரு லாட்ஜ் உண்டு. எனக்கு அப்போது 18 வயது இருக்கும். 3 நாள் உபவாசம் இருந்து ரூம் எடுத்து தங்கி ஜெபம் பண்ணினேன். ஆண்டவரே என்னை நடத்தும். அப்போல்லாம் ரூம் ரெண்ட் ரொம்ப கம்மி தான், 35 ரூபா தான். ஒரு 200 ரூபாய் கிடைச்சது ஒரு தடவை. உடனே ஓட்டமாக அங்கே ஓடி போயிட்டேன். 200 ரூபாய் கிடைச்சிருச்சு. ஒரு ரூம் போட்டு தங்கி 3 நாள் என்ன செய்யணும்? உபவாசம் இருந்து ஜெபிக்கணும் அப்படின்னு 3 நாள் உபவாசம் போட்டு ஜெபம்னா, ஒரு நாள் காலையில் 4 மணிக்கு ஆண்டவர் என்னோடு பேசினார். வட இந்தியாவுக்கு போ, நீ அங்கே போய் கொஞ்ச நாள் ஊழியம் செய்யணும் நீ அப்படின்னு சொன்னார். அது கேட்டுக்கிட்டு ஹிந்தி தெரியாது, ஒன்றும் வளர்ச்சி இல்லை, சின்ன பையன், பெட்டி தூக்கிட்டு போயிட்டேன். பெட்டி தூக்கிட்டு போனால் ஒரு சர்ச்சில் போகிறதுக்கு முந்தின நாள் ஒரு சர்ச்சில் போய் உட்காந்தேன். பின்னாடி உட்காந்தேன். அந்த சர்ச்சு பாஸ்டரையும் தெரியாது, பிரசங்க யாரையும் தெரியாது, என்னன்னு தெரியாது. அந்த பிரசங்கர் அன்னைக்கு பிரசங்கம் பண்ணுறாரு. ஆபிரகாம் தான் அழைக்கப்பட்ட பொழுது தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் பிரசங்கம் வைக்கிறாரு. டாண்டெலி என்ற இடத்துல ஊழியம் பார்த்து கொண்டிருக்கும் போது 40 நாள் உபவாசம் இருந்து ஒரு முறை ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். 37ஆம் நாள் இரவு 2 மணி இருக்கும். ஆண்டவர் என்னோடு பேசினார். உன்னை பயிற்சிக்காக தான் இந்த ஊருக்கு கொண்டு வந்தேன், இங்க உனக்கு ஊழியம் கிடையாது, நீ புறப்பட்டு தமிழ்நாட்டுக்கு போகணும். 37ஆம் தேதி இரவு பேசினார், 38ஆம் தேதி இரவு பேசினார், 39ஆம் தேதி இரவு பேசினார். அதே நேரத்துக்கு 2:15 மணிக்கே பேசினார்.
40 நாள் உபாசம் முடிச்சிட்டு 41 நாள் பஸ் ஏறி வந்துட்டேன். கர்த்தர் பேசிட்டார். அப்புறம் இனிமே என்னத்துக்கு அங்க இருக்கிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவர் பேசுகிற ஆண்டவர், அவர் ஜீவனுள்ள ஆண்டவர். சொல்லுங்க, எங்கள் ஆண்டவர் பேசுகிற ஆண்டவர். ஆராதனையில பேசுவார், ஜெப நேரத்தில் பேசுவார், செய்தி நேரத்தில் பேசுவார். ஆண்டவர் உங்களோடு பேசுவார். நீங்க ஆனா அவர் கூப்பிடுற இடத்துல இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ தேவன் அருகில இருக்கணும். நீ சொல்லலாம் என்கிட்ட இன்னும் பேசலையேன்னு. நீ தூரமா இருந்தா உன்கிட்ட எப்படி பேசுவாரு? நீ தூரமா இருந்தா பேசுவாரு. நீ தான் தூர போயிட்டியே, நீதான் தூர போயிட்டியே. அவரு வா, உன் காது தெர, உன் செவிகள் விருத்த சேதனம் பண்ணணும், உன் இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணணும். செவி தின உள்ளவர்களாகி, ஆமா, அவர்கள் கண்களை மூடிட்டு காது அடைச்சுக்கிட்டாங்களாம். அவர் பேசுறது கேட்க மாட்டேன்டாங்களே. தீர்க்கதரிசி ஏசாயா சொல்றான், கர்த்தர் உங்களோடு பேசுவார். அவர் பேசுகிற தேவன். அடுத்தபடியாக அவர் கண் இருக்குது, அவர் பார்க்கிற தேவன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஒரு முச்செடி தீப்பற்றிக்கிட்டு எரியுது. இது மோசே பார்க்கிறான். பார்த்துட்டு இது என்ன அற்புதமான காட்சி. எரியுது, ஆனா அழிந்து போகலையே. பச்சை செடி எரியுது, ஆனா என்ன ஆகல? அது அழிந்து போகல, கருகல, சாம்பல் ஆகல, பச்சையாவே இருக்குது, ஆனா எரிஞ்சுட்டு இருக்குது. இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன்னு கிட்ட போறான். ஆண்டவர் சொல்றா, தேவன் அதை கண்டு. 7ஆம் வசனத்தை வாசிங்க. அதே பகுதியில் 7ஆம் வசனம் பாத்தீங்களா? எகிப்திய ஜனங்கள்ல என் ஜனங்கள் படுகிற உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்து, அவர் பார்க்கிற தேவன். அவர் கண் இருக்கிறது, அவர் வாய் இருக்கிறது, அவர் பேசுகிறார். அவர் கண் இருக்கிறது, அவர் என்ன செய்கிறார்? காண்கிறார். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பெதஸ்தா குளத்தண்டையிலே ஒரு வியாதியஸ்தன் படுத்திருக்கிறான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு என்று வாசிக்கிறோம். அதனால்தான் ஆகார் என்ற பெண்மணி இயேசு ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், நீர் என்னை காண்கிற தேவன். ஏல்ரோயி, அவர் என்னை காண்கிற தேவன். நீங்க நினைக்காதீங்க உங்களை அவர் பார்க்கலன்னுட்டு. அல்ல, உங்களை பார்க்கிறார். அதனால்தான் சங்கீதம் 139 வாசிக்கிறோம், நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும், ஆமா, எங்க போனாலும் நீர் அதை பார்க்கிறீர். உமது பார்வைக்கு மறைவான சிருட்டி ஒன்றுமில்லை. பாதாளத்துக்கு போனாலும் அங்கே இருக்கிறீர், நான் ஆகாயத்துக்கு போனாலும் அங்கே இருக்கிறீர். உமக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? அவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். நீங்க நினைக்காதீங்க அவர் உங்களை பார்க்கல நினைக்காதீங்க. அவருடைய பார்வைக்கு எல்லாம் நிர்வாணமா இருக்கிறது. அவருக்கு தெரியாத ஒன்றுமே கிடையாது. அவருக்கு தெரியாத இந்த பூமியில் ஒன்றும் நடக்கல. உங்க குடும்பத்திலேயோ, உங்க லைஃப்லயோ, உங்க உடம்புலையோ, உங்க வேலையிலேயோ, உங்க வருமானத்திலேயோ, ஊழியத்திலேயோ, சபையிலேயோ, நாட்டிலேயோ, அரசியலையோ எது நடந்தாலும் அவருக்கு தெரியும். அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். பார்க்கிற தேவன், அவர் பார்க்கிற தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் கண்ணிருந்தும் பார்க்கிறார், அவர் வாயிருந்தும் பேசுகிறார். விக்கிரகங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை. கண்ணு இருக்குது ஆனா பார்க்காது, வாய் இருக்குது பேசாது. நம்ம ஆண்டவர் பார்க்கிற தேவன். சங்கீதம் 65:2 வாசிக்கிறோம். சங்கீதம் 65:2 வாசித்து பாருங்கள். ஜபத்தை கேட்கிறவரே, காதில்லையான்னு சொல்லிவிடாதீங்க. அவர் கேட்கிற தேவன், அவர் கேட்கிற தேவன். ஜபத்தை கேட்கிறவரே. சங்கீத புத்தகத்திலே 40ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து கூப்பிடுதலை கேட்டார். அவருக்கு காது இருக்குது. நீங்க பண்ற ஜபம் எல்லாம் அவர் கேட்டுட்டு தான் இருக்கிறாரு. நீங்க நினைக்காதீங்க அவர் கேட்கலன்னுட்டு. உங்க ஜபம் கேட்கலன்னு மட்டும் நினைக்காதீங்க. அவர் கேட்கிறாரு. பதில் வரலன்னா விடாம கேளுங்க, விடாம கேளுங்க. திரும்ப சொல்லுங்க, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. என்ன தடை? என்ன வாழ்க்கையில் எதுவும் சரிப்படுத்தணுமா? நான் சரிப்படுத்துறேன்னு சொல்லுங்க. அவர்கிட்ட இன்டராக்ட் பண்ணுங்க. ஆனால் இப்ப நான் பேசுற இந்த செய்தியுடைய நோக்கமே என்ன தெரியுங்களா?
அவர் ஜீவனுள்ள தேவன், அவரோடு நானு ஜீவனுள்ள உறவு கொள்ள வேண்டும். அதுதான் முடிவில் நான் சொல்ல போறது. அவர் ஜீவனுள்ள தேவன், நான் அவரோடு வைத்திருக்கிற உறவு எப்படி இருக்கணும்? ஜீவனுள்ள உறவா இருக்கணும், செயற்கை உறவா இருக்கும். ஆர்டிபிஷியல் ரிலேஷன்ஷிப் அல்ல, ஒரு சூப்பர்ஃபிஷியல் ரிலேஷன்ஷிப் அல்ல. அவர் நிஜமான மனிதர், அவர் நிஜமான நபர், அவர் பேசுகிறவர், அவர் கேட்கிறவர், அவர் பார்க்கிறவர். நான் அவரோடு எப்படிப்பட்ட உறவு கொள்ள வேண்டும்? ஜீவனுள்ள உறவு கொள்ள வேண்டும். ஒரு மேம்போக்கான ஆர்டிபிஷியலான ஒரு எந்திரத்தனமான உறவு வைத்திருக்க கூடாது, உண்மையான உறவு வைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவன். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்க கேட்டு, எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தமது வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டு, அவர் கால் இருக்குதுங்க, அவர் அப்படியே நடந்து உலாவுவார். இப்ப கூட நம்ம சபையில் அவர் எங்க உலாவுறாரோ, இங்க நடக்கிறாரோ அங்க நடக்கிறாரோ, உலாவி கொண்டிருக்கிறார். நீங்க அற்பமா நினைக்காதீங்க, எந்த ஆராதனையும் எந்த சபையையும் அற்பமா நினைக்காதீங்க. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி, நான் உங்கள் நடுவிலே உலாவுவேன், உங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இதோ அவர் என் அருகிலே போகிறார், அவரை நான் காணேன். அவர் கடந்து போகிறார், நான் அதை அறியேன். அதரிசனமுள்ள ராஜனாய் இருக்கிறார். அவர் நம் மத்தியிலே இப்போ உங்க பக்கத்தில் உலாவி கொண்டிருப்பார். அவரை நீங்கள் உணரலாம், உணரணும், தேவ பிரசன்னத்தை உணரணும். தேவாலயத்துக்கு வந்தா உங்க கவனம் வேறு பக்கம் போகக்கூடாது. பாஸ்டர் என்ன சட்டை போட்டுக்கிறாரு, பாஸ்டர் என்ன மாதிரி பேனா வச்சுக்கிறாரு, இங்க பாடுறவங்க முக்காடு போட்டாங்களா முக்காடு போடலையா, கலர் ட்ரெஸ்ல வந்தாங்களா கலர் ட்ரெஸ்ல வரலையா, என்ன இந்த சகோதரி இப்படி நிக்குது, அந்த பிரதர் அப்படி நிக்கிறாரு, இது உனக்கு வேலையே கிடையாது. அவரை பாரு, தேவனை பாரு. அவர் நடுவில் உலாவுகிறார். எங்க வசனம் சொல்லுது, என் அருகிலே போகிறார், அவரை காணேன். அவர் கடந்து போகிறார், நான் அவரை அறியேன். அவர் அதரிசனம் உள்ள ராஜனாய் நம்ம மத்தியில் உலாவுகிற தேவன். மற்றதெல்லாம் தூக்கிட்டு போகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க ஆண்டவர் யாரும் தூக்கிட்டெல்லாம் அவர் தான் ஒன்ன தூக்குவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் God will carry you, you need not to carry him. மற்றதெல்லாம் நாம தான் தூக்கிட்டு போகணும். சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பாறையில ஒன்னு செதுக்கி அவன் செதுக்க நமக்கு கூலி கொடுத்திருக்கிறாங்க. அது அவனுக்கு தொழில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பெரிய பாறைய வெடி வச்சு உடைச்சி அந்த பாறையை செதுக்கி அதுக்கு முகம் கண்ணு கை காலெல்லாம் வச்சு அது ஒரு பெரிய ட்ரெய்லர்ல தூக்கி வச்சு அது அப்படியே தூக்கிட்டு போய் கர்நாடகாவில் அதை கொண்டு போய் நிறுத்தி, நீதான் தெய்வம் கும்பிடுற. எங்க ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர் அல்ல. எங்கள் ஆண்டவர் ஜீவனுள்ள ஆண்டவர். நாங்கள் அவரை சுமந்து கொள்ள வண்டி வச்சு தூக்கிட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. எங்கள் ஆண்டவர் எங்களை தூக்கி சுமக்கிற ஆண்டவர். நீங்கள் இவ்விடம் வருகிற வரைக்கும் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு செல்வது போல நான் உங்களை சுமந்து கொண்டு வந்தேன் என்று சொல்லுகிறார். அவர் எங்களை சுமக்கிற தேவன், அவர் உலாவுகிற தேவன், அவர் நடக்கிற தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். மார்க்கு 11:27. அவர் தேவாலயத்திலே உலாவி கொண்டிருக்கையில் நம்முடைய ஆலயத்தில் அவர் என்ன செய்கிறார் பாருங்க. அப்படியே உணருங்க, அப்படியே பிரசன்னத்தை உணருங்க. அவர் நம்முடைய ஆலயத்திலே உலாவுகிற தேவன். வீட்டிலே வந்து உலாவுவார். சபையில மட்டும் இல்ல, எங்கேயும் உலாவுவாரு. சொல்லுங்க, உங்க வீட்டிலும் உலாவுவார். உங்க வீட்டை எதிர்பாருங்க. உங்க வீட்டில் உங்க கேர்லெஸ்ஸா இருந்துடாதீங்க. வீட்டில் ஜெபம் பண்ணி, குடும்ப ஜெபம் பண்ணி, எங்க வீட்டில் இயேசு உலாவுவாரு
எங்க வீட்டுக்கு இயேசு வருவாரு, உலாவுவாரு, அவர் அசைவாடுவாரு. எங்க ஆலயத்துக்கு இயேசு வருவாரு, அவர் எங்க ஆலயத்துல உலாவுவாரு. தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கணும், தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கணும். நம்ம ஆண்டவர் என்ன ஆண்டவர்? ஜீவனுள்ள ஆண்டவர், கற்பனை பொருள் அல்ல. எங்கள் ஆண்டவர் கற்பனை பொருள் அல்ல, எங்கள் ஆண்டவர் ஜீவனுள்ள ஆண்டவர். அவருக்கு கை உண்டு, அவர் தொடுவார். மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே ஒரு குற்றுநோய் அவரிடத்துல வந்து கேட்கிறார், நமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொன்னான். அவர் தமது கரத்தை நீட்டி அவனை தொட்டார், அவனை தொட்டார். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீங்களும் தொடலாம். நல்ல ஞாபகம் வச்சுங்க, அவரும் உங்களை தொடுவாரு, நீங்களும் அவரை தொடலாம், நீங்களும் அவரை தொடலாம். 1 யோவான் 1:1 வாசித்து பாருங்கள். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதும். இங்க இருக்கிற ஒவ்வொரு விசுவாசி அப்படி சொல்லணும். எங்கள் ஆண்டவர் ஜீவனுள்ள, அவர் ஆதி முதல் இருக்கிறவர், அவரை நாங்கள் கண்டோம், அவரும் எங்களை காண்கிறார், நாங்களும் அவரை காண்போம். அவர் எங்களோடு பேசுவார், நாங்களும் அவரோடு பேசுவோம். அவர் எங்களை தொடுவார், நாங்களும் அவரை தொடுவோம். அந்த வாசனை எப்படி போட்டு பார்த்தீங்களா? எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதும். ஹல்லேலூயா. அவரை நாங்கள் தொடுவோம், அவர் எங்களை தொடுவார், நாங்கள் அவரோடு பேசுவோம், அவர் எங்களோடு பேசுவார், நாங்கள் அவரை பார்ப்போம், அவர் எங்களை பார்ப்பார். ஒரு இன்டராக்ஷன் பண்ணுவோம் எங்கள் ஆண்டவரோடு. சொல்லுங்கள், சொல்லுங்கள், இயேசுவோடு நாங்கள் இன்டராக்ட் பண்ணுவோம். ஏதோ கடமைக்காக ஆராதனை செய்வது அல்ல, கடமைக்காக பாட்டு பாடுவது அல்ல, கடமைக்காக கைத்தட்டுவது அல்ல. எங்கள் ஆண்டவர் நிஜமான ஆண்டவர், அவரோடு நாங்கள் என்ன செய்வோம்? இன்டராக்ட் பண்ணுவோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசியுங்கள். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாயிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். கடைசி சென்டென்ஸ், அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, அவர் எனக்கு தூரமானவர் அல்ல. சொல்லுங்க, எனக்குன்னு சொல்லுங்க, அவர் எனக்கு தூரமானவர் அல்ல, அவர் என் அருகில் போகிறார். சொல்லுங்க, அவர் என் அருகில் போகிறார், அவர் என் அருகிலே கடந்து போகிறார். சங்கீத புத்தகத்திலே வாசிக்கிறோம், 145ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்திலே, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாயிருக்கிறார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாயிருக்கிறார். 1 யோவான் 1:1 ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆதி முதல் இருந்ததும், ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதும் எங்கள் ஆண்டவரை நாங்கள் தொட்டு பார்த்திருக்கிறோம். அப்போஸ்தலர் 17:27 முடியாத பார்த்துணுமா, தடவியாயிலும் கண்டுபிடிக்கணுமா, ட்ரை பண்ணுங்க. நீங்க வரும்போது அவரை தடவி பார்க்க ட்ரை பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை பார்க்கணும், அவரோடு பேசணும், அவர் என்னோடு பேசணும். எங்கள் ஆண்டவர் ஜீவனுள்ள ஆண்டவர், எங்கள் ஆண்டவர் மெய்யான ஆண்டவர். ஒரு ஆர்டிபிஷியலான உறவு கிடையாது, ஒரு நிஜமான உறவு எங்களுக்கு உண்டு. எங்களுக்கும் இயேசுவுக்கும் எப்படி உண்டு? நிஜமான உறவு உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 யோவான் 1:3 வாசியுங்கள். எங்களோடு ஐக்கியமுள்ளாகும்படி கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு. பாத்தீங்களா, இந்த யோவான், இந்த பேதுரு, இந்த யாக்கோபு என்ன சொல்றாங்க பாத்தீங்களா? டேய், நாங்க அவரை பார்த்தோம் யா, அவரோடு வாழ்ந்தோம் யா, அவரை தொட்டு பார்த்தோம் யா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ரோமாபுரியிலே சென்ட் பீட்டர்ஸ் பசிலிக்கா என்று ஒன்று இருக்கிறது. அது என்ன காரணம் அங்கு கட்டப்பட்டு தெரியுங்களா? இயேசுவின் சீடர்களில் ஒருவனாகிய பேதுருவை அங்கு கொலை செய்தார்கள். எனவே அந்த இடத்துல அவர் ஞாபகமாக ஒரு ஆலயத்தை கட்டி இருக்கிறார்கள். அது சாட்சியாக இருக்கிறது. அதனால்தான் இவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் கண்டோம், நாங்கள் கேட்டோம், நாங்கள் பார்த்தோம், நீங்களும் எங்களோடு ஐக்கியமாயிருங்கள்.
அந்த வசனத்தை போடு. 3ஆம் வசனம், 1 யோவான் 1:3 வசனம். நீங்களும் எங்களோடு ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. ஆலயத்துக்கு வந்தா ஆமா இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள வரணும். சும்மா வெர்பலா ஓரலா சும்மா பாட்டு பாடிட்டு போறது அல்ல. சரிதானா? ஆராதனைக்கு வந்தா எப்படி இருக்கணும்? தேவ பிரசன்னத்தை உணரணும். சொல்லுங்க, தேவ பிரசன்னத்தை உணரணும். கண்ணை மூடி அவரையே பார்க்கணும், வேற எதையும் கவனிக்க கூடாது. அவரை தொடணும், அவரோடு பேசணும், அவரோடு பேசணும், அவர் அனுபவிக்கணும். கர்த்தருக்கு தோத்திரம். அவரை பார்க்கணும், என்ஜாய் பண்ணணும், அவரோடு இன்டராக்ட் பண்ணணும். இங்க மட்டுமல்ல, உங்க வீடுகளிலும் அப்படித்தான் இருக்கணும். தேவ பிரசன்னத்தை எப்போது என்ன செய்யணும்? அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் எங்கும் அசைவாடி கொண்டிருக்கிறார். பூமி அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது. சொல்லுங்க, பூமி அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது. அவர் எங்கும் அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவன் அசைவாடுகிறார். அப்ப ஆலயத்துல இப்போ இருந்தே அனுபவிக்க ஆரம்பிங்க. அப்படி அனுபவிக்க ஆரம்பிச்சா பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, ஆமென் சொல்லிட்டே இருப்பீங்க. வீடுகளிலும் அனுபவிக்க பழகுங்கள். இங்கு மாத்திரமல்ல, எங்கேயும் உங்க வீடுகளிலேயும். வீடுகளில் குடும்ப ஜெபம் பண்றீங்களா? கொஞ்சம் பண்ணுங்க. உங்க வீட்டில் இயேசு தங்கட்டும். தனி ஜெபம் பண்றீங்களா? கதவை சாத்திட்டு தனி ஜெபம் வேத வசனத்தை படிக்கிறீங்களா? உங்க வீட்டில் என்ன இருக்கணும்? தேவ பிரசன்னம் இருக்கணும். ஆலயத்தில் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கணும், வீட்டில் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கணும். தேவனை சந்திச்சேன், அவர் என்னோடு பேசினார், உறவாடினார் என்ற அவருடைய பிரசன்னத்தில் மூழ்கிட்டு போகணும். அல்லேலூயா.